அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுவாமிநாதனை சுட்டதுனால நந்தினியும் தர்ஷினியும் சுவாமிநாதன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அங்கே டாக்டர் சுவாமிநாதன் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து போலீஸுக்கும் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த போலீஸ்க்கு கால் பண்ணுற ராவணன் தர்ஷினியை விட்டுட்டு மற்ற 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சொல்கிறாரு. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்ட நந்தினி ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் கதிர் ஆதி குணசேகரனுக்கு எதிராக திரும்புகிறாரு. நான் அவருக்காக எவ்வளோ பண்ணியிருப்பேன், ஆனால் ராவணன் வந்ததை என்னை தூக்கி போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் சக்திக்கு கால் பண்ணுற ஜனனி நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு வீட்டில் என்ன நடக்குதுன்னு நீ போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வீட்டுக்கு வர சக்தி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு, எவனோ இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் யாருன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கரிகால ராவணன் தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டாரு. அதனால சக்தி ஜனனியை தேடி போகிறாரு. அப்போ ராவணன் அவரோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி சக்தியை ஃபாலோ பண்ணுங்க, அவன் நேராக ஜனனி இருக்க இடத்துக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. ஜனனி இந்த கேஸ்லேருந்து தப்பிப்பாங்களா, கதிர் ஆதி குணசேகரனுக்கு எதிராக என்னென்ன பண்ண போகிறாரு அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.